ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லாம் வீடியோ போட முடியல. ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம அஜய் ராகினியோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரி வரல. வந்து நம்ம நிவின் வந்து ட்ரை பண்ணவும் இல்லை விஜய்க்கு. ஏன்னா நம்ம யமுனா சொன்ன விஷயத்தை வந்து நம்பிட்டாங்க. இவங்க வந்து தாத்தா கிட்ட சொல்லியாச்சு, அதனால் வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை கட்டினாங்க இல்லையா, அது வந்து நம்ம நிவின் நம்பிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவங்க விஜய்க்கெலாம் ட்ரை பண்ணல. ஸோ இங்கேயுமே மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. அவரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோவும் எடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சேட் மெமரி. சேடாக இருந்தாலும் ஹாப்பி திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரியோட சீன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம காவேரி விஜய்க்காக சட்டை எடுத்து வந்து கொடுத்ததும், அதை அவர் போட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆனதும், நம்ம விஜய்க்குள்ள நல்ல மாற்றம் இருக்குங்க. இந்த கொடைக்கானல் ட்ராக் ஆஃப்டர் நம்ம காவேரி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா நம்ம விஜய் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. எப்பவுமே காவேரி கிட்ட தான் அந்த மாற்றம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ விஜய் கிட்டே அதை பார்க்க முடிஞ்சிச்சு நல்லாவே. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். நான் ஒரு 4 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அவர் சொல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் அவர் மனசை தேர்த்திட்டு போயிருந்திருப்பார். நிவின் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு ஃப்யூச்சரில் இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, காவேரியும் வந்து தனியாக போனாலும் போவாங்களே தவிர போக மாட்டாங்க. போனாலும் போவாங்களே தவிர நிவின் கூட சேர மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுக்கான சாம்பிள் தான் இப்போ டாக்டர் சார் முன்னாடியே கொடுத்துட்டார் இல்லையா. ஒரு நாள் விட்டு போனதுக்கே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பதறி போயிட்டாரு. போட்டுட்டு கோயில்கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு அப்டேட் நம்ம கொடுத்தோம் காவேரி. அது என்னடா இது, இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவாங்க பார்த்தா நிப்பாட்டலையே அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆக்சுவலாக சேம் சீக்வன்ஸ் வந்து அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க போல். ஒரே நாளே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஷூட்டிங்கில் தான் நம்ம விஜயும் காவேரியும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல விஜயும் காவேரியும் இருப்பாங்க போல் இன் ஃபியூச்சர் எபிசோட்ஸில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இறங்கி தாத்தா கிட்ட ரொம்ப ஒரு நக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் போகலை. கொடைக்கானலில் வந்து ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம காவேரிக்கு விஜயோட சப்போர்ட் இருக்குது. நம்ம எந்த பயப்படும் தேவையில்லை. இனிமேல் ராகினியை வந்து ஒரு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம், ஒரு வில்லியா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கெஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.